ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் கொடிய காலம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கையே என்னவென்று புரிய வைப்பார். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று உங்களுக்கு சரியான தீர்மானத்தை, இவர்கள்தான் நல்லவர்கள், இவர்கள்தான் கெட்டவர்கள் என வாழ்க்கை சக்கரத்தை ஒரு சுழற்று சுழற்றி உங்களுக்கு ஆன்மீகத்தையும் சரி, ஆடம்பரத்தையும் சரி, எது நல்லது என்று உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலம் இந்த ஜென்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும். ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும். இந்த நேரத்தில் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டம் என்று ஒன்று அறிவித்திருக்கிறது. அவரவர் திருமண நாட்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இதை பல பதிவில் பல விளக்கமாக எடுத்து உரைத்திருக்கிறோம். அந்த பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது பார்க்காம இருக்கலாம். இந்த பதிவில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பொத்தம்பதுவாக திருமண நாட்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அவரவர் கிரக நிலைக்குப்படி, அதாவது ஒரு ஆணுடைய கிரக நிலைப்படியும் ஒரு பெண்ணுடைய கிரக நிலைக்குப்படியும் ஒத்த நாளாக அந்த நாட்களில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு திருமண நாட்கள் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் 10 வருடமாக 20 வருடமாக காதலித்திருந்தாலும் என்னைக்கு திருமணம் என்ற ஸ்டேஜை அடைகிறார்களோ அந்த நாட்கள் அவர்களுக்கு மிக சரியாக அமைய வேண்டும். அந்த நாட்கள் ஒரு பெண்ணுக்கு சாதகமாக அமைந்து ஒரு ஆணுக்கு சாதகமாக இல்லை என்றால் அன்று முதல் அந்த ஆணுடைய உணர்வை இந்த பெண் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அதே போல் ஒரு ஆணுக்கு சாதகமாக அமைந்து அந்த பெண்ணுக்கு அந்த நாட்கள் சாதகமாக அமையவில்லை என்றால் அந்த ஆண் 10 வருடமாக இந்த பெண்ணை காதலித்திருந்தாலும் அன்று முதல் இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால்தான் உயிருக்கு உயிராக காதலித்தவர்கள் கூட மனக்கசப்பால் விவாகரத்தை தழுவுகிறார்கள். இந்த இயற்கை ஜோதிடத்தின் ஸ்பெஷாலிட்டியே என்னவென்றால் ஏதோ ராசி பலன் போடுவது என்று இல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவே இந்த இயற்கை ஜோதிடம் வந்திருக்கிறது. ஜோதிடத்தில் ஒரு புரட்சியை கண்டிருக்கிறது. இதை சரியாக மக்கள் புரிந்து கொள்ளும் போது இது கின்னஸ் சாதனையை படைக்கும். மக்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்து வரைக்கிறோம். ஒவ்வொரு ராசி பலனிலும் வருமுன் காப்போம் திட்டம் என இயற்கை ஜோதிடத்தில் அறிவித்திருக்கிறோம். இதுவரை எந்த ஜோதிட துறையிலும் எந்த மகான்களும் அதை அறிவிக்கவில்லை. ஒரு விஷயம் நமக்கு தோல்வி அடைந்த பிறகு பரிகாரம் பூஜை என இறங்குவதை விட வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவதால் பல விஷயங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள முடியும். முக்கியமாக திருமண பந்தத்தில் விவாகரத்து ஆகாமல் பார்த்து கொள்ள முடியும். மிகப்பெரிய இன்சிடென்ட்கள், மிகப்பெரிய ஆக்சிடென்ட்கள் எல்லாம் தவிர்க்க முடியும். அது மட்டுமில்ல, மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னவென்றால் அவரவர்களுக்கு இறைவன் கொடுத்த பூர்ணமான ஆயுளை நாம் அனுபவிக்க முடியும். பாலாரிஷ்டம் என்றால் 8 வயது முதல், அற்பாயுள் என்றால் 32 வயது வரை, மத்தியம ஆயுள் என்றால் 62 வயது வரை, தீர்க்காயுள் என்றால் 72 வயது வரை, பூர்ண ஆயுள் என்றால் 72க்கு மேல 100, 120 வயது வரை. இந்த இயற்கை ஜோதிடத்துடைய சாதனை என்னவென்றால் பிறந்த நாள் முதல் 8 வயது வரை பாலாரிஷ்டம். இதுக்கு இடையில் இறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அந்த இறப்பை தவிர்க்க முடியும்.